கூட்டணியுமே இந்த 2 பேருமே தவறானவர்கள் அப்படின்னு சொல்றீங்க. விஜய் அவர்களை 29 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரிச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை அம்மையார் அவர்கள் இருந்திருந்தா இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட்லாம் எடுத்திருப்பாங்களா? அது நடந்திருக்கும். முதல்ல இருந்திருந்தா விஜய்க்கு அரசியலுக்கே வந்திருக்க மாட்டார், தொடங்கவே முடிஞ்சிருக்காது. ஓகே, 29 சட்டமன்ற உறுப்பினர்கள் போயிட்டு தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப முடிவு அது. எடப்பாடி பழனிசாமி திமுக ஆதரவோடு அமைச்சரவை அமைப்பதற்கும் இவர்கள் விஜயின் அமைச்சரவையில் இணைந்து ஆதரிப்பதற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இரண்டு ஒன்று தான். ஓகே, ஆனா விஜய் அவர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர் அடுத்த எம்ஜிஆர் மாதிரி இருக்காரு. எம்ஜிஆருடைய ஆட்சி ஏறக்குறைய வரலாறு திரும்பியது அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சின்ன எம்ஜிஆர்னு ஒருத்தர் ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்தாரு தெரியுமா? ஓகே, அவருக்கா சின்ன எம்ஜிஆர்னு ஒருத்தர் சுத்திட்டு இருந்தாரு. அப்புறம் கருப்பு எம்ஜிஆர்னு ஒருத்தர் தன்னை பிரகடனப்படுத்தினார். அதனால வானத்துல ஒரு சூரியன் தான், ஒரு சந்திரன் தான், ஒரு எம்ஜிஆர். ஆனா அவங்க எல்லாம் ஜெயிக்கல, இவர் ஜெயிச்சுட்டாரு, அரசியலுக்கு வந்து முதல்வர் சீட்ல உட்கார்ந்துட்டாரு. அது நம்ம பார்ப்போம். அது சில நேரங்கள்ல ஒரு அதிமுகவை இவர்கள் பலகீனப்படுத்துறது ஒரு காரணமா இருக்கலாம். அதிமுக பலப்படும் பொழுது முடிவு தெரியும். இந்த விஷயங்களை தாண்டி அதிமுகவை தாண்டி நம்ம தாவேக்காவை பார்க்குறப்ப முதல்வராக பதவியேற்று இந்த 1000 ரூபாய் இன்னைக்கு கிரெடிட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மகளிருக்கான 1000 ரூபாய் போட்டிருக்காங்க. சில திட்டங்களை கடந்த ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களில் நாங்கள் தொடர்ந்து செய்வோம்னு செய்யறாங்க. நடவடிக்கைகள் எப்படி இருக்கு விஜய் அவர்களுடைய நடவடிக்கை? இது ஒரு வாரங்கிறது ரொம்ப மிக குறுகிய காலம். ஒரு மாதம் 2 மாதம் போகட்டும், அப்புறம் நம்ம அவர்கள் தவறுகளை சுட்டி காட்டலாம். பாஜக இருக்கிறது ஒரு பக்கம், பாஜக தாவேக்கோட உறவுன்னு இவங்க சொல்றாங்க. ஆனா திமுகவும் பாஜகவும் எங்க இருக்கு? பாஜக இல்ல அரசியல்ல இருக்குது. ஓகே, ஒரு சீட்டு தான் இல்லாதவங்களை பத்தி ஏன் நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க? அதிகாரம் அவங்க கிட்ட மத்தியில இருக்கிறதுனால அவங்க. ஓகே, நம்ம தமிழ்நாடு அரசியல் தானே பேசுறோம். அவங்க இவங்க பின்னாடி இருக்காங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த ஆட்சி நிலையாக 5 ஆண்டுகள் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல, அது எப்படி எங்க பின்னாடி இருக்காங்கன்னு எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. வேலுமணி நினைச்சுக்கிறாரு, எடப்பாடி நினைச்சுக்கிறாரு, எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க.